இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போதே இது வந்து விஜய் சாரோட கடைசி படம்னு சொல்லிட்டு முடிவாயிடுச்சா இல்லை வந்து இல்லை ஸ்டார்ட் கடைசி படம்லாம் இல்லை. ஏன்னா வந்து அவர் இன்னொரு நாங்கள் பண்ணிட்டு இருக்கும் போதே எங்களுக்குள்ள ஒரு சின்ன அரசியல் புரசலாக வந்து ஒரு சின்ன டாக் இருந்துச்சு. அதாவது வந்து இதுக்கப்புறமா வந்து ஒரு சின்ன பிரேக் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன டாக்லாம் இருந்தது. ஆனால் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாருங்களாம் நான் எதிர்பார்க்கல. ஆனால் டக்குன்னு படம் நடந்துட்டு இருக்கும்போதே நடுவில் வந்து அஃபிஷியலாக அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார். இதுக்கப்புறம் இன்னொரு படம் தான் இருக்கும், இதோட நான் வந்து கிட்டத்தட்ட ரிட்டையர் ஆகிற மாதிரி தான் சொன்னார். அஃபிஷியலாக ஆகின பிறகு பேசியிருப்பீங்களா, ஏதாவது சொன்னார் அவங்க? நான் நிறைய வாட்டி சொன்னேன், ஏன்னா அப்படிலாம் பண்ணாதீங்கண்ணா, இல்லை நான் இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கேன், பார்ப்போம்டா எல்லாம் கடவுள் தான்டா, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இந்த மாதிரி சொல்லி கூப்பிட்டு. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து விஜய் சாருக்காக அப்படின்னு சொல்லி யோசிச்ச ஒரு கதை தானா, இல்லை வந்து வேற ஏதாவது? இல்லை, ஐடியாவாக ஃபர்ஸ்ட் வந்து நான் எனக்கு வந்தபோது வந்து முதல்ல 2 பேர் வச்சு தான் எழுதும் போது அப்படி இருந்துச்சு. அப்புறமா என் ஃப்ரெண்டு மூலமாக வந்து ஒரு இந்த டிஏஜிங் டெக்னாலஜி பற்றி படித்து அவன் வந்து நிறைய வீடியோஸ்லாம் அமிச்சானே வந்து அதை பார்த்துட்டு அப்புறம் வந்து ஜெமினி மேன் ஒரு படம் வந்துச்சு. வில் ஸ்மித்தை வந்து ஒரு 50 வயசு வில் ஸ்மித்தாவும் அவரோட ஏஜில் காட்டுவாங்க. அதுக்கப்புறமா வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வயசு வில் ஸ்மித்தா. இந்த டெக்னாலஜி நல்லா இருக்கே, இது அப்படின்னா ஒரு ஹீரோ வச்சு இந்த மாதிரி பண்ணால் அது இன்னும் கொஞ்சம் புதுசாக இருக்குமே அப்படின்னு யோசிச்சு அதுக்கப்புறமா பண்ணேன். அப்புறம் அந்த ஐடியாவாக தான் போயிட்டு விஜய் சார் கிட்ட சொன்னேன். அதை இந்தியாவில் பண்ணுறதுக்கான வசதிகள் எதுவும் இல்லையா? வந்துருச்சு. இப்போ நிறைய விஷயங்கள் நாங்கள் எங்கேயும் பண்ணோம். இன்னும் ஃப்யூச்சரில் வந்து ப்ராப்ளி இந்த இயர்லேயே வந்து இப்போ ஏலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால இன்னும் கொஞ்சம் ஈஸியாகிடும் சார். இனிமேல் வந்து ஃப்யூச்சரில் டெக்னாலஜி ரொம்ப ஈஸியாக நம்ம அடாப்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஃப்யூச்சரில் வந்து நம்ம வந்து விஜய் சாரே இல்லாமல் விஜய் சார் படம் எடுக்க முடியும். ட்ரெய்லரை பார்த்தபோது பயங்கர ஆக்ஷன், பயங்கரமாக இருக்குது, த்ரில் எல்லாம் இருக்குன்னு தோணுது. ஏதாவது அரசியல் கொஞ்சமாவது இருக்குமா உள்ள? அரசியல் சுத்தமாக கிடையாது. சுத்தமாக இது அரசியல் கேட்டாரா எதுவும்? விஜய் இதை வைக்கலாம், இந்த ஒரு டைலாக் வைக்கலாம், அந்த மாதிரி சொன்னாரா? அவர் வந்து பேசிக்காக வந்து எந்த ஒரு டைரக்டர் என்ன நினைக்கிறாங்களோ, என்ன நினைச்சு அதில் ஒரு துளி கூட அவர் மாற்ற மாட்டார். அந்த ஐடியா வந்து ப்ராபப்ளி நான் 2 ஹீரோக்கு நான் பண்ணியிருப்பேன். ஆனால் இவருக்குன்னு அது போய் சொல்லும் போது வந்து இவருக்காகவே அதை வந்து நான் பண்ண படம் தான் அது. இதில் அவர் எந்த இடத்துல எந்த மாற்றமும் சொல்லலை, எந்த சேஞ்ச் வேணும் அந்த சேஞ்ச் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலை. விஜய் சார் வச்சு டைரக்ட் பண்ணும்போது ஏதாவது சங்கடங்களா ஏதாவது நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா? இல்லை அப்படி சங்கடங்களா இந்த படமே ரொம்ப சவாலான ஒரு படமாக தான் நான் இது மேக்கிங்கில் சொல்கிறேன். இந்த கதையை நம்ம சொல்லிட்டோம், இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுல வந்து ரொம்ப ரொம்ப சிரமங்கள் உள்ள ஒரு படம் இது. இது பார்த்தீங்கன்னா வந்து சீம்லெஸ்ஸாக போகும், ஆனால் இது வந்து சீம்லெஸ்ஸாக போகிறதுக்கு ரொம்ப வேலை பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. நிறைய க்ரௌடுக்குள்ளே வந்து 2 பேரையும் வச்சு எடுக்கிறது கொள்வது அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த படத்தில். டெக்னாலஜி வச்சு அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். அந்த காலத்தில் தான் எப்படி கமல் சார் வந்து மைக்கேல் மதன காமராஜன் அசால்ட்டாக பண்ணாருன்னே தெரில. ஏன்னா டெக்னாலஜியே இல்லாத டைமில் வந்து அவர் மைக்கேல் மதன காமராஜெல்லாம் வேறு லெவலில் யோசிச்சு வேறு லெவலில் பண்ணியிருப்பார். ஒரே ஃப்ரேமில் வந்து கண்ணாடியில் 2 பேர் இருப்பாங்க, இங்கே 2 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த மாதிரி கதையாகவே அது மாதிரி தேவைப்பட்டுச்சு நிறைய விஷயங்கள். நிறைய ட்ரெய்லரு, போஸ்டரு அதில் வந்து நடித்தவங்க எல்லாம் பார்க்கும்போது எல்லாமே எங்களுக்கு பழக்கப்பட்ட முகங்கள். 90s இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் எல்லாரையுமே உள்ளே கூப்பிட்டு வந்துட்டீங்க. வந்து மோகன் சார் ஆகட்டும், அதே போல் பிரசாந்த், அதே போல் பிரபுதேவா, லைலா, ஸ்னேகா, இன்னும் சொல்லிகிட்டே போல நிறைய இருக்காங்கன்னு. யார் இருக்காங்கன்னு தெரியல, படத்தை பார்த்தா தான் தெரியும். எப்படி சார் இவ்வளோ பேர் உள்ளே கொண்டு வரலான்னு சொல்லிட்டு எப்படி இது பிளான் பண்ணீங்க? இல்லை, எனக்கு ஒரு அது கதைக்கு தேவைப்பட்டுச்சு. அது மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் எனக்கு தேவைப்பட்டுச்சு. அது சமயம் நான் அதுக்கு பிளான் பண்ணும்போதே எனக்கு வந்து அந்த 90s நீங்கள் சொன்னது தான், அந்த 90s ஹீரோஸ் எல்லாரையும் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது வந்து அப்போ வந்து ஐடியாவாக இருந்துச்சு. நானும் போய் கேட்டேன், அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. எல்லாருமே ஹாப்பியாக ஒத்துக்கிட்டாங்க, சந்தோஷமாக ஒத்துக்கிட்டாங்க. அவங்கவுங்க பார்ட்டை பயங்கரமாக பண்ணாங்க. ஸோ பேசிக்லி வந்து எல்லாரோட கேரக்டரும் நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்க ஒத்துப்பாங்க. உள்ள சும்மா வந்து ஏன்னா எல்லாருமே ஹீரோஸாக நடிச்சிட்டு இருக்கிறவங்க வந்து யாருமே சும்மா ஏதோ ஒன்று வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லாருக்குமே அவங்கவுங்க பங்கு இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அது விஜய் சார் சொன்னார். டேய் பிரசாந்த்லாம் வந்து இன்னும் நான் இண்டஸ்ட்ரியில் வரும்போது அவர் வந்து கொடிக்கட்டி பறந்துட்டு இருந்தாரா, அவர் நல்லா யூஸ் பண்ணிடுறா, சொதப்பிடாதரா அப்படிலாம் சொல்லி பயங்கரமாக எனக்கு அட்வைஸ் பண்ணார். இல்லைனா அவங்க ஒத்துக்கிட்டதுக்கு காரணமே நல்லா இருக்குன்னு தான் ஒத்துக்கிட்டாங்க. அதனால் நீங்கள் கவலையப்படாதீங்க, எல்லாருக்கும் அந்த ஜஸ்டிஃபிகேஷன் படத்தில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது அவர்கிட்ட தெளிவாக சொன்னேன். அந்த மாதிரி படம் பார்த்துட்டு எல்லாருமே ஹாப்பியாக இருந்தாங்க. மைக்கை பிடிச்ச மோகன் கையில் துப்பாக்கி கொடுத்துட்டீங்க போல இருக்கு. அவர் தான் வில்லன். ஆமாம், அவர் தான் வில்லன்னு. அவர் தான். எனக்கு மோகன் சார் ரொம்ப பிடிக்கும். நம்மலாம் வந்து சரி அந்த டைம்லேருந்து இருக்கிறதுனால வந்து அவருடைய படங்கள்லாம் அவ்வளோ பார்த்துருக்கோம். எனக்கு அந்த 100வது நாள் படத்தில் அவர் வில்லனாக பண்ணியிருப்பார். பயங்கரமான சைக்கோ கில்லராக பண்ணியிருப்பார் அந்த படத்தில். ஸோ அதுதான் ஒரு இன்ஸ்பிரேஷன். இவரை வச்சு நம்ம வில்லன் பண்ணக்கூடாது, இந்த ஜென்ரேஷனுக்கு ஒரு புது வில்லனாக கிடைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன் நான். எனக்கு அந்த மாதிரி ஒருத்தர், இவங்களுக்கு சீனியராக ஒருத்தர் வேணும். எனக்கு ஒரு சீனியராக ஆஃபீஸராக ஒருத்தர் இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வேணும். ஸோ அது மோகன் சார் இருந்தால் கரெக்டாக இருப்பாருன்னு சொல்லி பண்ணோம்.
ஸோ புதுசு புதுசா நிறைய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். நீங்க சொல்றத பார்த்தா தியேட்டர் ரொம்ப மூமெண்ட்ஸ் தாங்க. ஆச்சரியமா நீங்க இருக்கு. உள்ள வந்தீங்கன்னா தியேட்டர்ல நல்லா என்ஜாய் பண்ணி சிரிச்சு அழுது என்டர்டெயின் ஆகி எட்ஜ் ஆஃப் த சீட்ல உட்காந்து கிளாப் பண்ணி சந்தோஷமா வெளியில வரலாம். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.